உங்க எல்லாருக்குமே தெரியும். அதாவது காஷ்மீர் பஹல்காம் அப்படின்ற ஒரு ஏரியால வந்து 26 பொது ஜனங்கள வந்து டூரிஸ்டா போன பொது ஜனங்கள டெரரிஸ்ட் வந்து அட்டாக் பண்ணி கொன்னுட்டாங்க. சோ இப்ப வந்து இந்தியா வந்து என்னென்ன ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க இதுக்கு, அதே மாதிரி பாகிஸ்தான் சைட்ல இருந்து அவங்க என்னென்னலாம் வந்து பண்றாங்க அப்படின்றத இந்த வீடியோல டீட்டெயிலா நம்ம பார்க்கிறோம். சோ நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற ஒரு வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும். சோ ஃபர்ஸ்ட் வந்து இந்தியா வந்து பாகிஸ்தானுக்கு மேல என்னென்னலாம் வந்து பண்ணிருக்காங்க அப்படின்னு வந்து பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா, இனிமேல் வந்து பாகிஸ்தானுக்கு எந்த ஒரு விசாவும் கிடையாதுன்னு சொல்லி பேன் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி இங்க இருக்கிற இந்தியால இருக்கிற பாகிஸ்தானியர்கள் வந்து உடனடியா அவங்க நாட்டுக்கு திரும்புறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து விதிச்சிருக்காங்க. இந்தியாக்குள்ள பாகிஸ்தானோட கவர்மெண்ட் எக்ஸ் தளத்தை வந்து கம்ப்ளீட்டா வந்து பிளாக் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம சிந்து நதி, அதாவது வந்து இண்டூஸ் வாட்டர் ட்ரீட்டி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஒப்பந்தம் வந்து போடப்பட்டது ஜவஹர்லால் நேரு வந்து நம்மள ஆட்சி பண்ணிட்டு இருக்கும் போது. ஸோ அந்த ஒப்பந்தத்தை வந்து தற்காலிகமாக வந்து ரத்து வந்து நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த சிந்து நதியில இருந்து வர வாட்டர் வந்து பாத்தீங்கன்னா மெயின் சோர்ஸா வந்து பாகிஸ்தானுக்கு வந்து கன்சிடர் பண்ணப்படுது. ஸோ 70% ஆஃப் சிந்து வாட்டர் வந்து அவங்க தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. 30% ஆஃப் வாட்டர்ஸ் தான் வந்து நம்ம இந்தியா வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதை வந்து ஸ்டாப் பண்றோம்னு சொல்லிட்டாங்க. இந்தியாவுக்குள்ள இருக்கிற இந்த பாகிஸ்தான் தூதரகம் இருக்குல்ல, ஸோ இவங்க எல்லாரையுமே வந்து பாத்தீங்கன்னா திருப்பி உங்க நாட்டுக்கே போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனையும் போட்டிருக்காங்க. இந்தியா பாகிஸ்தான் சொல்லப்படுற வாகா பார்டரை வந்து கம்ப்ளீட்டா வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஸோ 10 கிலோமீட்டருக்கு முன்னாடியே வந்து பேரிகேட்ஸ் எல்லாம் போட்டு யாருமே வந்து இங்கேயும் அங்கேயும் போக விடாத மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் இதுக்கு என்னென்னலாம் பதிலடி கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து நம்ம எப்படி விசாவை ரத்து பண்ணமோ அதே மாதிரி அவங்களும் வந்து ரத்து பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம நாட்டு இந்தியர்கள் வந்து அங்க தூதரகம் இருக்காங்க. ஸோ அங்க இருக்கவங்களை வந்து நீங்களும் திருப்பியும் இந்தியாக்கே போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்களோட வான்பரப்பு, அதாவது வந்து பாகிஸ்தான் இருக்குல்ல, ஸோ அந்த வான்பரப்புல வந்து இந்தியாவோட பிளைட் எதுவுமே வந்து பறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டிருக்காங்க. ஸோ இதனால வந்து பாதிக்கப்படுறது பொதுமக்கள் தான். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, துபாய், அமெரிக்கா இந்த மாதிரி நாடுகள்ல இருந்து ஸ்ட்ரெயிட்டா வரணும்னா பாகிஸ்தானோட வான்பரப்பை யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம இந்தியாக்குள்ள வந்து இவ்வளவு நாளா வந்துட்டு இருந்தோம். ஸோ இனிமேல் வந்து கொஞ்சம் சுத்தி போறதுனால இந்த ஃபியூயல் இதெல்லாம் வந்து கன்சிடர் பண்றதுனால ஏர்லைன்ஸுமே வந்து இந்த ரேட்டை வந்து அதிகப்படுத்துவாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. சிம்லாவோட அந்த ஒரு ஒப்பந்தத்தை வந்து நாங்க ரத்து பண்றோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இந்த சிம்லா ஒப்பந்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது வந்து இந்தியா பாகிஸ்தான் இருக்குல்ல, ஸோ இதோட பார்டர் லைன்ஸ் இருக்குல்ல, ஸோ இதுதான் இனிமேல் வந்து நாங்க சண்டை போட மாட்டோம். இனிமே எந்த பிரச்சனை வந்தாலும் வெளிநாடுகள்லாம் வந்து நம்மள வந்து சமாதானப்படுத்தாம நாமளே வந்து 2 பேரும் சமாதானப்படுத்திப்போம். இந்த பார்டர் தாண்டி நானும் வரமாட்டேன், நீயும் வராத அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு பார்டர் லைனை வந்து ஃபாலோ பண்ணியிருந்தாங்க சிம்லா ஒப்பந்தத்தைப்படி. ஸோ அதையும் இப்போ அவங்க வந்து நாங்க வந்து அதை நாங்க ரத்து பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாத்தையும் பண்ண தெரிஞ்ச அவங்களுக்கு பட் ஆனா இந்த சிந்து நதி நீரை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணதுனால அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க இதை வந்து எங்களுக்கு ஒரு போரா வந்து நாங்க கன்சிடர் பண்ணுவோம், நீங்க இந்த தண்ணியை நிறுத்துனீங்கன்னா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால வந்து இந்தியா பாகிஸ்தான் பார்டர்ல வந்து நம்மளோட இந்திய வீரர்களும் சரி, பாகிஸ்தான்ல இருந்து நிறைய படைகளை வந்து அவங்க குமிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்தியாலயும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்திய வீரர்கள் முப்படையினரையும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நீங்க எல்லாருமே தயார் நிலையில இருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம நம்ம இந்தியால வந்து நம்ம இந்த ரெட்டேல் விமானமா இருக்கட்டும், அதே மாதிரி நம்ம கடற்படை விக்ரம் ஐஎன்எஸ்ஆ இருக்கட்டும், எல்லாமே வந்து தயார் நிலையில இருக்கு. ஸோ எப்ப வேணாலும் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா வந்து பாகிஸ்தான் மேல வந்து அந்த ஸ்ட்ராட்டஜிக்கல் ஸ்ட்ரைக்கை வந்து நடக்கும் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு நிலவரம் வந்து நடந்து வருது. அதே மாதிரி இந்தியா வெஸ்ட் பாகிஸ்தான் போர் வந்து இதுக்கு வந்து கண்டிப்பா நடக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் எதிர்பார்க்கப்படுது. பட் ஆனா பயங்கர அடி வந்து பாகிஸ்தான் இருக்குன்றது மட்டும் நல்லா தெரியுது. ஏன் அப்படின்னா அவங்க வந்து நம்ம இந்திய வீரர்களை தாக்கல, பொதுமக்கள்களை தாக்கிட்டு போயிருக்காங்க டெரரிஸ்டம் பண்ணி. ஸோ அதனால வந்து தக்க பதிலடி கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாட்டோட பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து அனைத்து இந்திய கட்சி கூட்டங்கள்லாம் இருக்குல்ல, ஸோ எதிர்கட்சி எல்லாருமே சேர்ந்து வந்து ஒரு மீட்டிங்கும் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாம அமெரிக்கா, ஜப்பான், ரஷ்யா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நாடுகள் வந்து நம்மளுக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சுட்டு வராங்க. ஸோ ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அவங்களும் நம்ம கூட கை சேர்ந்து பாகிஸ்தானை ஒழிச்சு கட்டுறதுல வந்து கண்டிப்பா வந்து ஒரு குறிக்கோளோட தான் இருக்காங்க. ஏன் அப்படின்னா அவங்க பண்ணது மிகப்பெரிய தப்பு அப்படின்றதுதான்.
ஆனா பாகிஸ்தான் இதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்களுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் இதுதான் வந்து நிலவரம். ஸோ நான் இன்னொரு ஒரு வீடியோ வந்து சந்திக்கிறேன். ஸோ அடுத்த அப்டேட்ஸை வந்து அந்த வீடியோல பார்க்கலாம். அது வரைக்கும் அண்டில் தென் பை பை ஸ்கோர்.